அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். இன்று காலை சாய் சங்கீத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஆனது, நன்றாக இருந்தது. ஆம்பூரில் இருப்பவர்களுக்கு சாய் சங்கீத் என்றால் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். இப்போது எல்லோரும் வெஜிடேரியன் நாஷ்டா தான் செய்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, காலையில் பரோட்டா பாயா என்று சாப்பிட்டார்கள். அதில் எவ்வளவு நஷ்டம் இருக்கிறது என்று அறிந்து கொண்ட பிறகு குறிப்பாக பெரியவர்கள் இப்போது இட்லி வடை சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார்கள். முதலிலெல்லாம் யாராவது கெஸ்ட் வந்துவிட்டால் இட்லி வடை கொடுத்தால் அவர்கள் மூஞ்சி சுருங்கிவிடும். ஏன் நமக்கு பரோட்டா பாயா கொடுக்கவில்லை என்பதை போல் பார்ப்பார்கள் என்றுதான் நமக்கு படுகிறது. இப்போது அப்படி இல்லை. வெஜிடேரியன் ஃபுட்டின் அருமையும் பெருமையும் எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது. நாம் முடிந்தவரை நான் வெஜிடேரியன் ஃபுட் அவாய்ட் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது நன்மைதான். நான் சொன்னேனே, இன்று காலை நமது நாஷ்டா சாய் சங்கீத்தில் ஆனது, நன்றாக இருந்தது. வடை இட்லியும் நன்றாக இருந்தது, பொங்கலும் நன்றாக இருந்தது. நாம் ருசித்து சாப்பிட்டோம். நாம் அட்லாண்டாவில் இருந்து வந்திருக்கிறோம் அல்லவா? அங்கு இது போன்ற இந்திய அருமையான சுவையான பொருள்கள் கிடைப்பதே இல்லை. எதையோ அங்கு சாப்பிடுகிறார்கள். நாம் வீட்டில் செய்வதால் நாம் எது தேவையோ அதை நாம் வீட்டில் செய்து கொள்ளுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் எந்த ஹோட்டல்களிலும், ஏன் இந்தியர்களால் நடத்தப்படும் ஹோட்டல்களிலும், அட்லாண்டாவில் சாய் சங்கீத், சரவணா பவன் போன்ற ஹோட்டல்களில் கிடைக்கக்கூடிய சுவையான பொருள்கள், சாப்பாடுகள் நமக்கு கிடைப்பதில்லை. ஆகவே நாம் 11 மாதம் இருந்துவிட்டு இப்போது தாயகம் திரும்பி இருக்கிறோம் அல்லவா? சாய் சங்கீத்தில் சாப்பிட்ட நம்முடைய நாஷ்டா பிரேக்ஃபாஸ்ட் மிக நன்றாக இருந்தது. ஆம், நீங்களும் முடிந்தவரை வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுங்கள். நான் வெஜிடேரியன் ஃபுட் அவாய்ட் செய்யுங்கள். கல்யாணத்துக்கு சென்றாலும் முடிந்தவரை சிக்கன் மட்டன் சாப்பிடுவதை விட்டுவிடுங்கள். உடலை பெருத்து கொள்ளாதீர்கள். உடலை பெறுவதால் நம்முடைய சுகம் குறைகிறது. நாம் நோய்வாய்க்கு ஆளாகிறோம். இது நமக்கு தேவை அல்லவா? சாப்பிட்டவரை சாப்பிட்டோம். இப்போது வயதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமை அல்லவா? ஆகவே தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக முதியவர்கள், வயதானவர்கள் காலையில் இட்லி வடை சாப்பிடுவது மிக நல்லது. மதியானமும் சாப்பாடு சாப்பிட்டால் நல்லது. முடிந்தவரை மட்டன், சிக்கன் சாப்பிடுவதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்டது தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியவனாக இப்போது ஆம்பூரிலிருந்து பேசிக்கொண்டிருக்கும் ஆம்பூரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். 11 மாதங்களுக்கு பிறகு தாயகம் திரும்பி நமக்கு மிக நன்றாகப்பட்டது. ஏனென்றால் இது நம்முடைய ஊரல்லவா? நாம் இங்குதான் வளர்ந்தோம், இங்குதான் படித்தோம், எல்லாமே இங்குதான் அல்லவா நடந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய ஊர் நமக்கு மிகவும் பிடித்தமானதாகும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய துவா ஆகும். நன்றி.